கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் பல வேளைகளில் நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது, அப்படித்தானே? உங்களுக்கு எப்படியோ தெரியவில்லை, ஊழியர்களாகி எங்களுக்கு பல வேளைகளில் மனம் சோர்ந்து போகிறது, சரீரம் சோர்ந்து போகிறது, களைத்து போகிறது. ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், ஒரு இக்கட்டு, ஒரு சஞ்சலம் வரும்பொழுது எல்லாரும் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த சோர்வி நேரத்திலே என்ன செய்கிறார் என்று ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? தொய்ந்து போன உங்களை கர்த்தர் நிரப்புவார். தளர்ந்து போன உங்களை கர்த்தர் நிரப்புவார். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவார். இன்றைக்கு விடாய்த்து போய் களைத்து போய் தொய்ந்து போய் இருக்கிற உங்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் உணர்வுகளில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வரும், உங்கள் சிந்தையில் ஒரு சம்பூரணம் வரும், உங்கள் விசுவாசத்தில் ஒரு உயிர்மீட்சி வரும். ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்ய விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொன்னீங்களே. யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் ஓடி ஓடி களைத்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே, போராட்டங்களை சந்தித்து சந்தித்து தொய்ந்து போயிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி அவர்களை நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய அடியாள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, இரக்கத்தினால் நிரப்புங்க, பலத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, விடாய்த்த உங்கள் ஆத்துமாவை தேவன் சம்பூரணமடைய பண்ணுவார். தொய்ந்த உங்கள் ஆத்துமாவை தேவன் நிரப்புவார். இந்த நம்பிக்கையோடும் இந்த நினைவோடும் இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.